Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஷார்ட் இட் செய்கிறதுக்கு எடுக்கிற பானில் சைட் கட் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட்டாக வீசாமல் நாங்கள் அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ் ஒன்று எப்படி செய்கிறேன்ட்டு காட்டுறேன்ட்டு. இன்றைக்கி வாங்க ஃபரானிஸ் கிச்சனில் பிரெட் க்ரம் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி கொள்கிறேன். இப்படி சைட் கட் பண்ணி ஓரமாக்கின பான் துண்டெல்லாம் எடுத்து நான் எங்களோட ஹீட் ஆகின பேனில் போட்டுக்கொள்கிறேன். இப்படி இந்த பான் துண்டுகளை ஹீட் ஆகின பேனில் போட்டுட்டு நாங்கள் ஒரு கரண்டி ஒன்றால் கொஞ்சம் இந்த பான் துண்டுகளை அங்கலக்கு இங்கலக்கு ஆக்கி ஹீட் பண்ணி கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் ஹீட் பண்ணிக்கொள்ள போக்கல மிச்சம் கலர் மாறுற அளவுக்கு நாங்கள் இதை ஹீட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏண்டா அப்படி கலர் மாறிட்டுதுண்டா எங்களோட பிரெட் க்ரம்ஸில் கலர் மாறிடும். அப்படி இல்லாமல் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாதிரி வரப்போக்கல எங்களுக்கு போதும். உங்களுக்கு விலங்குதாய்க்கும் இப்போ எங்கள்ட இந்த பானில் கலர் மாறிக்கொண்டு வருவது. இப்படி கலர் மாறிக்கொண்டு வரப்போக்கல நாங்கள் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் இப்படி ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கொண்டு எங்கள்ட இந்த பான் துண்டுகளை கொஞ்சம் நாங்கள் சூடு ஆறுறதுக்கு வச்சுட்டு ஆறினத்துக்கு போகிறோம் நாங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸர் ஒன்றில் போட்டு இதை கொஞ்சம் தூள் பண்ணிக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் இல்லாட்டி பிளெண்டர் ஒன்றில் போட்டும் இதை இப்படி தூளாக்கி எடுத்துக்கொள்ளும். இப்படி பான் துண்டுகள் மட்டும் இல்லை, நீங்கள் ஊட்டி கொண்டாடுற பானில் பேலன்ஸ் ஆகினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு பேனில் போடணுமென்றே இல்லை, டோஸ்டர் இருந்தாலும் டோஸ்டரில் போட்டு பானை டோஸ்ட் பண்ணி எடுத்து இப்படி உங்களுக்கு தூள் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். நாங்கள் இப்படி பானை ஹீட் பண்ணியோ டோஸ்ட் பண்ணியோ எடுக்க காரணம் பானில் ஒரு ஈரத்தன்மை ஒன்று இருக்குது. அந்த ஈரத்தன்மை இருந்துச்சுண்டா எங்களோட பிரெட் க்ரம்ஸ் சுருக்கண்டு அசடாக போகும். அப்படி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் இதை ஹீட் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்தோம்டா எங்களோட பிரெட் க்ரம் ஒன்றும் மாவாமல் எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிலும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சுக்கொள்ளும். உங்களுக்கும் எங்களோட இந்த பிரெட் க்ரம்ஸ் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விலங்குதாய்க்கு எங்களோட பிரெட் க்ரம்ஸ் எப்படி இருக்குதுண்டு இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது இப்போ நாங்கள் ஃபரானிஸ் கிச்சனில் தூள் பண்ணி எடுத்த பிரெட் க்ரம்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்படி நாங்கள் செஞ்ச பிரெட் க்ரம்ஸை க்ளீன் போத்தல் ஒன்று எடுத்து தண்ணி ஒன்றும் இல்லாமல் நல்ல க்ளீனான பொட்டில் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் செஞ்சு கொண்ட இந்த பிரெட் க்ரம்ஸை போட்டு எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்படி செஞ்ச இந்த பிரெட் க்ரம்ஸ் எங்களுக்கு 2 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிலும் ஒன்றும் ஆகாது. நாங்கள் செய்கிற இன்னும் புதிய புதிய ரெசிபி பார்த்துக்கொள்கிறதுக்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபியும் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும்.